நீங்கள் கேட்கவிருப்பது கோமதி. எழுதியவர் கி. ராஜநாராயணன். ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். கோமதி செட்டியாருக்கு வயசு 30. அவனது பெற்றோர்கள் அவனுக்கு பெண் குழந்தை என்று நினைத்துத்தான் கோமதி என்று பெயர் வைத்தார்கள். அவனுக்கு முன் பிறந்த 7 அசல் பெண்கள். இவனுக்கு சிறு பிராயத்திலிருந்தே ஜடை போட்டு பூ வைத்துக் கொள்வதிலும் வளை அணிந்து கொள்வதிலும் கொள்ளை ஆசை. உருவம் ஆணாக இருந்தாலும் இயல்பு அச்சு அசல் பெண்ணாகவே வளர்ந்து வந்தான். நீட்டி நீட்டி தலையை அசைத்து பேசுவது அவனுக்கு குழந்தையாக இருக்கும்போதுதான் பொருத்தமாக இருந்தது. பெண் குழந்தைகளோடுதான் விருப்பமாக விளையாடப் போவான். ஆண்களோடு விளையாட வேண்டியது ஏற்பட்டு விட்டால் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி விளையாடும் விளையாட்டில்தான் பிரியம் அதிகம். அதிலும் மணப்பெண்ணாக தன்னை வைப்பதென்றால்தான் விளையாட வர சம்மதிப்பான். வயசு ஆக ஆக அவன் ஆண்களோடு சேர்ந்து பழகுவதையே விட்டுவிட்டான். பெண்கள் இருக்கும் இடங்களில்தான் சதா அவனை பார்க்கலாம். ஏதாவது அதிசயமான சங்கதியை கேள்விப்பட்டால் படக்கென்று கையை தட்டி இடதுகை மணிக்கட்டின் மேல் வலது முழங்கையை ஊன்றி ஆள்காட்டி விரலை கொக்கி போல் வளைத்து தன் மூக்கின் மேல் ஒட்ட வைத்துக் கொள்வான். அகலமான கருஞ்சாந்து பொட்டை வைத்து வெற்றிலை போட்டுக்கொண்டு கீழ் உதட்டை துருத்தியும் நாக்கை நீட்டியும் சிகப்பாக பிடித்திருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்துக் கொள்வான். தலைமுடியை அள்ளிச் சொருகி கோப்பு வைத்து பூ வைத்துக் கொள்ளுவான். அவன் அணிந்திருக்கும் பாடி பெண்கள் அணிந்து கொள்ளும் ஜம்பரின் மாடலில் அமைந்திருக்கும். மேலே போட்டுக்கொள்ளும் துண்டை அடிக்கடி மாராப்பை சரி பண்ணுவது போல் இழுத்து இழுத்து விட்டுக்கொண்டு இடுப்பை இடதும் வலதும் ஆட்டி அசல் பெண்களைப் போல் கையை ஒய்யாரமாக Sample complete. Ready to continue?